சார் இப்போ விஜய் அவர்களால வந்து அதிமுகவுக்கு நெருக்கடியா இல்ல திமுகவுக்கு நெருக்கடியா? ரெண்டு பேருக்குமே நெருக்கடி. எப்படி சொல்றீங்க? ரெண்டு ஒரு முதலமைச்சர் அண்ணாமலை முதலமைச்சர் கனவுல இருக்காரு, அண்ணாமலை முதலமைச்சர் கனவுல இருக்காரு. இப்படி பல முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நீங்கள் இன்னும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு முதலமைச்சர், சரத்குமார் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில். இதெல்லாம் ஒன்றும் எடுபடாது, அவங்க வேலை பார்க்க மாட்டேன். இப்படி தான் இப்போ வரலாறு பல பேரை முதலமைச்சர் ஆகியிருக்கு. ஒரு நாற்காலி வச்சுட்டு முதலமைச்சர் ஆகிக்க முடியாது சினிமா செட்டப்பில். அப்போ எந்த அளவுக்கு மக்களை மூளை செலவை செய்கிற வேலை நடக்குது. அடுத்த முதலமைச்சரியா இல்லை நான் தான் முதலமைச்சர் இருக்கிற டிடிவி அவரும் முதலமைச்சர் ஆகலாம், சசிகலாவும் முதலமைச்சர் ஆகலாம், செங்கோட்டையனும் முதலமைச்சர் ஆகலாம். மக்கள் ஓட்டு போட்டால் யாருமாக தடுக்க முடியும்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால 26 தேர்தலில் விஜய் வர்றாரா, பாண்டிச்சேரிக்கு புஷி போறாரா, இல்லை ஆதவர்ஜனா முதலமைச்சர் ஆகிறாரா? ஆனால் சீமானுடைய கட்சி எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துல சீமானை பொறுத்த வரைக்கும் 15 வருஷம் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல சென்னை, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. 2026ல கண்டிப்பா நாங்க முதலமைச்சர் தான் நேர முதலமைச்சர் தான். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ விஜய் அவர்களால வந்து அதிமுகவுக்கு நெருக்கடியா இல்ல திமுகவுக்கு நெருக்கடியா? ரெண்டு பேருக்குமே நெருக்கடி தான். எப்படி சொல்றீங்க? இளைஞர்கள் பூரா விஜயை நோக்கி நகர்றான். அது கூட்டம் ஓட்டாக மாறுமாங்கிறது சந்தேகம். இப்போ இந்த 50 லட்சம் ஓட்டு சென்னையில் காணும். அந்த 50 லட்சம் ஓட்டு யாருடைய ஓட்டு? விஜயுடைய ஓட்டா இல்லை புது வாக்காளர்களா? இப்படி ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் புஷி முதலமைச்சர், தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர். அந்த முடிவுக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆதவர்ஜனா ஃபைனான்ஸ் மினிஸ்டர், விஜய் முதலமைச்சர், நிர்மல் ரெவன்யூ மினிஸ்டர், இப்படி அமைச்சரவையே. அதாவது பாண்டிச்சேரியுடைய முதல்வர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க, பாண்டிச்சேரியில ஈடுபடாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து புஷி ஆனந்த் அவர்களை முடிவு பண்ணுவாங்க அங்க? இல்லைம்மா, தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் அண்ணாமலை முதலமைச்சர் கனவுல இருக்காரு, அண்ணாமலை முதலமைச்சர் கனவுல இருக்காரு. இப்படி பல முதலமைச்சர் தமிழ்நாட்டில். நீங்கள் இன்னும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு முதலமைச்சர், சரத்குமார் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில். இதெல்லாம் ஒன்றும் எடுபடாது, அவங்க வேலை பார்க்க மாட்டேன். இப்படி தான் இப்போ வரலாறு பல பேரை முதலமைச்சர் ஆகியிருக்கு. ஒரு நாற்காலி வச்சுட்டு முதலமைச்சர் ஆகிக்க முடியாது சினிமா செட்டப்பில். அதே போல தான் இப்போ விஜய் ஒரு முதலமைச்சராக இருக்கார். ஆனால் இது இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் இந்த 26 தேர்தல் முடிந்த பிறகு தெரிஞ்சு போயிடும். யாரு? விஜய். ஆமாம், விஜய்க்கு எவ்வளோ வாக்கு, என்ன செல்வாக்கு, மக்கள் ஓட்டு போடுறானா, இல்லை மக்கள் இவர்கள் அங்கீகரிச்சிட்டானா? விஜயகாந்த் வரும்போதே சொன்னார், மக்களோடும் கூட்டணி, ஆண்டவனோடும் கூட்டணி, திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தாயா, நேர முதலமைச்சர் நாற்காலி தான். மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டான், மக்களை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வந்தார் விஜயகாந்த். 14% ஓட்டு வாங்கினார். மக்கள் நல கூட்டணின்னு ஒரு பினாமி கூட்டணியை உருவாக்குனார். கடைசியாக என்ன ஆச்சு? 2% இதுதான் மக்கள் தான் எதையும் தீர்மானிப்பவர்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஜெயலலிதா சொல்லு, மக்களுக்காக நான், எனக்காக மக்கள், மக்களுக்காக. இப்போ இதுதான். அப்போ மக்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கான். எப்போ? 26ல். அந்த கணக்கு என்ன கணக்குன்னு யாருமே புரிஞ்சுக்காம எல்லா நாற்காலியும் எனக்கு தாயா. சார், இப்போ செய்தித்தாள்கள், செய்தி சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே வந்து செய்திகள்லாம் வெளியிடுறாங்க. அப்போ இருக்கும்போது கள சூழல் வந்து மாறும் இல்லையா? அதிமுக திமுக தான் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லைம்மா, எப்படி வேணா வரட்டுமா. ஆனால் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் தமிழ்நாட்டில் நடுநிலையாக இல்லை. ஊடகங்கள் பூராமே எனக்கு தெரிந்து
அத்தனை ஊடகங்களும் விலை போய்விட்டது. எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், சமூக வலைதளம், நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன். எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. எல்லாம் ஏதோ ஒரு பக்கம் விலை போயிட்டான். அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்தியாக வருது. அப்போ மக்களுக்கான செய்தி எங்கே? அதாவது வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அதான்மா அவர் சொல்ல வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அது யாருதுன்னா ஆதவ அர்ஜுனா. வாய்ஸ் ஆஃப் காமன் இவர் தான் திமுகவை 2016 ஆட்சிக்கு வருவதற்கு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து 300 கோடி ரூபாய் கொடுத்து எல்லா லாபியும் பண்ணவர் இவர் தான். யாரு? ஆதவ் அர்ஜுனா. இப்போ அந்த ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு பின்னாடி நிற்கிறார். விஜய்க்கு பின்னாடி நின்று என்ன பண்ணுறாருன்னா விஜயை முதலமைச்சராக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். இதுக்காக நிறைய சமூக வலைதளங்கள் இருந்த உங்களை போன்ற இளம் பத்திரிகையாளர்களை பூரா லட்சக்கணக்காக கொடுத்து ஒரு 50 பேரை வச்சிருக்காரு. இது மக்கள் கருத்தாக திணிக்கப்படுகிறதே தவிர உண்மையான மக்கள் கருத்து அல்ல. உண்மையான ஆமா, மக்கள் சொல்வதற்கு முன்பு மக்களுக்கு சொல்லுவதை போல ஒரு கருத்து எங்க வந்து சேர்ந்துருது. சமூக வலைதளம் பார்க்குற பூ கட்டுற பொம்பளையும் அதை பார்த்துட்டு தான் இருக்கான். தெருவில் உட்காந்து பூ கட்டுறாங்கல்ல, பூ விற்கிறாங்கல்ல, இந்த பக்கம் ஃபோனில் ஓடிட்டுருக்கு. எது? சமூக வலைதளத்தில் பல தள்ளி விட்டு பார்த்து அந்த அம்மா பார்த்துட்டே இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு மக்களை மூளை செலவை செய்கிற வேலை நடக்குது. அடுத்த முதலமைச்சரியா திமுக அண்ணா திமுக அதிருப்தி ஓட்டு பூரா விஜய் வந்துருச்சு, அவர் முதலமைச்சரியா. நீங்க இப்படியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிற அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ உண்மை என்னன்னு மக்களுக்கு போய் சேருதா? சேரல. அதே போல நீங்க ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஓய்வு பெற்ற பல பார்ப்பன ஆட்கள் பூரா பிரைம் டைமில் வந்து உட்கார்றான் பெரிய பெரிய சேனலில். சமூக வலைதளத்தில் எல்லாம் கிளம்பி வந்து பாஜக தான் எங்கள் அதிகார மையம், இந்திய அளவில் மீண்டும் பாஜக தான் வரும், எல்லா மாநிலங்கள்லையும் பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கை தான் முதன்மையான கொள்கை. இப்படி அந்த ஓய்வு பெற்ற பார்ப்பனர்கள் பூரா நீங்கள் இப்போ ஆர்எஸ்எஸ் கமலாலயம் கட்டுப்பாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய சமூக வலைதளங்கள், தமிழ் ஜனம், பொது ஜனம்னு நிறைய காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகம் எல்லாமே பாஜக தினம் மலர் இல்லை, அது மலம் தான். அப்படியே மக்களுக்கு எதிரான விஷத்தை கக்குறான். இதெல்லாம் மக்களுக்கு ஏற்புடையதா? ஆனால் மக்கள் என்ன பண்ணுவான்? மக்கள் இதுக்கு பேர் தான் மூளை செலவை. இந்த மூளை செலவை தான் இப்போ நடக்குது. இதிலிருந்து இந்த மக்கள் மீண்டு தனக்கான அதிகாரத்தை, தனக்கான ஆட்சியை எப்படி கட்டமைக்க போகிறார்கள் என்பதை முடிவு செய்கிற தேர்தல் தான் 26. நீங்கள் விஜய் முதலமைச்சராகலாம் மக்கள் ஓட்டு போட்டான். அதில் மக்கள் முடிவு பண்ணால் என்ன பண்ண முடியும்? விஜயும் முதலமைச்சராகலாம், பிரேமலதாவும் முதலமைச்சராகலாம், இல்லை நான் தான் முதலமைச்சர் நிற்கிற டிடிவி அவரும் முதலமைச்சராகலாம், சசிகலாவும் முதலமைச்சராகலாம், செங்கோட்டையனும் முதலமைச்சராகலாம். மக்கள் ஓட்டு போட்டால் யாருமாக தடுக்க முடியும்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால 26 தேர்தலில் விஜய் வர்றாரா, பாண்டிச்சேரிக்கு புஷி போறாரா, இல்லை ஆதவ அர்ஜுனா முதலமைச்சராகிறாரா, யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராகலாம். மக்கள் ஓட்டு போட்டான். அதுதான் ஜனநாயகம். இதுதான் 26ல் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி யார் என்பது தெரிஞ்சிடும். பேசிட்டு இருக்கும்போதே சொன்னீங்க இந்த மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் வரலாம், விஜய் அவர்கள் கூட வரலான்னு. ஆனா சீமான் அவர்களுடைய பேரை நீங்க வந்து எடுக்கல. ஊடகமும் வந்து அப்படிதான் இருக்கு. சீமான் அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி என்ன பேசினாலும் அது ஒரு பெரிய ஒரு பிரளயமா ஆக்குவாங்க. ஆனா இப்ப அவரை கொஞ்சம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இது எதனால நீங்க நினைக்கிறீங்க? இப்போ சீமானு 15 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு காலக்கெடு இருக்கு. அதற்குள் அதனுடைய வளர்ச்சி நீங்கள் அபரிமிதமாக இருக்கணும். ஆனால் சீமானுடைய கட்சி
எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துல நிக்குது. ஏன்னா ஓட்டு பர்சன்ட்லாம் இல்ல ஆமா, ஓட்டு சதவீதம் ஏறும், ஓட்டு சதவீதம் இறங்கும். ஆனால் கொள்கை என்பது ஓட்டுக்கோடு தொடர்புடையது அல்ல. நீங்க அண்ணா 67 முதலமைச்சர் ஆன பிறகு சொல்றாரு, ஐயோ ஆட்சிக்கு வந்துட்டோமே, கொள்கை போச்சே, வருத்தப்படுறாருமா. யாரும் இப்படி ஏன் இப்போ ஒரு வரலாறு இருக்கா? ஆட்சிக்கு வந்தாச்சியா, பதவி வந்தாச்சியா, கார் வந்துருச்சு, அதிகாரி வந்துட்டா, இப்படிதான் ஆசைப்படுவான். புட்டி வந்துடும். இன்னைக்கு இருக்க அரசியல்வாதி போல என்ன நினைக்கிறான்? எப்படியாவது பதவியை பிடிக்கணும், அமைச்சர் ஆகணும், சேர்மன் ஆகணும், ஒன்றியம் ஆகணும், நகரம் ஆகணும். எப்படியாவது ஆயிட்டோம்னா அத்தனை அதிகாரி வந்து நிற்பான். எப்படியாவது கோடிகளை சம்பாதிச்சிடலாம். இதுதான் இன்னைக்கு அரசியல். அண்ணா என்ன சொல்றாரு? ஐயோ ஆட்சிக்கு வந்துட்டோமே, கொள்கை காணாம போச்சே, கொள்கை காப்பாற்ற முடியுமா, இவ்வளவு அவசரமா நாங்க ஆட்சிக்கு வருவோன்னு எதிர்பார்க்கல, மக்கள் ஓட்டு போட்டானே அப்படிங்கிறார். இதுதான் அரசியல். சீமானை பொறுத்த வரைக்கும் 15 வருஷம் ஆச்சு. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல சென்னையில், ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. 2026 கண்டிப்பா நாங்க முதலமைச்சர் தான், நேர முதலமைச்சர் தான். முதலமைச்சர் நாற்காலி இப்ப காலியாத்தானே இருக்கு, நேரம் போனா டக்குனு உட்காந்துக்கலாம், யாரும் வேணா உட்காந்துக்கலாம். ஆமா, அரசியல் என்பது நீங்க ஒரு நேர்கோடல்ல. அதை நான் திருப்பி அண்ணாட்டே போறேன். அண்ணா 2 வருஷம் இறந்து போயிட்டார். இருந்திருந்தாருன்னு அவரே தோத்து போயிருப்பார், அது வேற விஷயம். அவர் சொல்றாரு, நாங்கள் இந்த நாற்காலிக்கு வருவதற்கு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி நறுமணம் பரப்பி எங்களை எல்லாம் வரவேற்று விடவில்லை. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து சேருவதற்கு கற்கள், முட்கள், கண்ணாடி சில்கல், கள்ளி முள்கள் இதெல்லாம் கடந்து ரத்த காயத்தோடு, எப்படி அதை நீங்க வேலூர்ல இறந்து போயிட்டாரு நான் நடிப்பிசை புலவர் ராமசாமி அங்க போய் சொல்றாரு. அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். சாதாரணமாக இந்த இடத்த 49 ஆரம்பிச்சார் கட்சி. எப்போ? 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சிக்கு வர்றாரு. 49, 50, 17, 18 வருஷம். 18 வருஷத்துக்கு முந்தையே நீங்க 1935 பெரியார்ட்ட போய் சேர்ந்தார். இது ஒரு 18, அது ஒரு 15. எவ்வளோ ஆச்சு? 18, 15, 33 ஆண்டு கால அரசியல் அண்ணாவுக்கு அந்த நாற்காலிக்கு போறக்கு. அது யாருகிட்ட பயிற்சி? ஈரோட்டுல. ஈரோட்டு தந்தை பெரியார்கிட்ட 33 ஆண்டு கால பயிற்சி. எத்தனை உயிரிழப்பு, எத்தனை போராட்டம், எத்தனை பேர் செத்து போயிட்டான். அந்த பதவிக்கு வர்றதுக்குள்ள செத்து போயிட்டான். பல பேர் அட்டசா காணாம், குடும்பம் அழிஞ்சு போச்சு. இப்படியெல்லாம் வந்த இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கம். அடிப்படையில் தெருவில் இருந்தவன், சேரியில் இருந்தவன், அடித்தட்டு மக்கள் பூரா எங்க வந்தான்? அதிகாரத்துக்கு வந்தான். நாடாளுமன்றத்துக்கு போனான், சட்டமன்றத்துக்கு போனான், நகராட்சிக்கு போனான். அதுக்கு முன்பு காங்கிரஸ்காரன் பூரா பண்ணையார் தான் இருப்பான். காமராஜர் இருந்தாரு, கக்கன் இருந்தாரு, பரமேஸ்வரன் இருந்தார். இருந்தாலும் அதுக்கு பேர என்ன கட்சி? பண்ணையார் கட்சி தான். அப்ப இந்த பண்ணையார் கட்சி உடை தெரிந்தவர் அண்ணா. இப்போ சீமா எதை உடைச்சிருக்காருன்னு சொல்லுங்க. ஈழ பிரச்சனைக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஈழ பிரச்சனைக்கு எத்தனை மாநாடு போட்ட, எத்தனை முறை டெல்லிக்கு போன, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை, எத்தனை நாடா அவரு சொல்றாரு இல்லையா, மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எல்லாம் வசனம் எல்லாம் சினிமா வசனமா? இவரு சினிமா நடிகன். என்ன நடிகன்? சினிமா நடிகன், சினிமா டைரக்டர். இந்த வசனத்தெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டான். பல வசனங்களை பார்த்துட்டான் மக்கள். மக்களே மண்ணுக்காக, மக்களுக்காக வரவன் பூரா ஆட்டுக்காக மாட்டுக்காக வர்றான். ஒரு சொல்றாரு, எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. நான் மரங்கள்லாம் அதுல நம்மளே இதுவாகுறோம் அப்படின்ற மாதிரி. இதுதான் சீமானுடைய நிலைமை. சீமா இப்போ விஜய் வர வரைக்கும் ஒரு 7% இருந்தது. இப்போ விஜய் வந்துட்டாரு. அவர் அணில் குஞ்சிங்கிறார், இவர் தற்கொலைங்கிறாரு. இப்போ இந்த 26 தேர்தலில் சீமானுடைய வரலாறே கதையே முடிஞ்சு போயிடும். ஏன்? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? இதுதான் நடக்கும்.
மக்கள் நிறைய தடவை ஏமாற மாட்டான். மக்கள் நிறைய தடவை ஏமாற மாட்டான், ஏமாறுவான். அப்ப மூச்சல எரிச்சுக்குவான். அதான் மக்கள். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார், மக்கள் உண்மையின் மீது விழுந்து விடுவார்கள், விழுந்த வேகத்துல தூசு தட்டிட்டு எழுந்து விடுவார்கள், அவனை யாரும் ஏமாற்ற முடியாது. அது மாதிரி தான் சீமானுடைய அரசியல் வரலாறு எப்போ முடிய போகுது? 26 முடிய போகுது. சீமானுடைய கட்சி பூரா எங்கே போய் மாநாடு போட்டுச்சு தெரியுமா? வலசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூட்டம் போட்டுச்சு. எதுக்கு? சீமானுக்கு வர்றாரு, விஜயலட்சுமி வழக்கு தொடுக்கிறா, 6 முறை கருக்கலைப்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கடான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. இப்படித்தான் சீமான் கட்சி. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. எப்படி புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் முதலமைச்சர், விஜய் இங்கே முதலமைச்சர், இதே கதை தான். சீமானும் ஒரு முதலமைச்சர், அண்ணாமலையும் முதலமைச்சர், இப்படி பல ஆட்டுக்குட்டிகளும் முதலமைச்சர். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தலைவிதின்னு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். நன்றி, வணக்கம்.